கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திமுக பொறுப்பாளர் அன்பரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஆதவோஜனா கருத்து. ரஜினி அவர்கள் திமுக மிரட்டுச்சு, அதனாலதான் கடந்த காலங்களில் அரசியலை பத்தி பேசினாவும் அரசியலுக்கு வரல அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. இது சர்ச்சையாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் விமானம் மூலியமா. அதுவும் ஒரு புறம் பேசு பொருளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க ரஜினி பத்தி ஆதவோஜனா பேசின கருத்தை? நத்தைக்கும் மீசை முளைக்குமோய், குதிரைக்கும் கொம்பு முளைக்குமோய், முளைக்கும். உன் மாமனார் இல்லை, உன் மாமியார் இல்லை, உன் மச்சினை இல்லை, உலக சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த். 96 பாட்சா படம், 95 பாட்சா படம், 96 அரசியல் மாற்றம் கொடுத்தான் தலைமை. நீங்கள் போய் கூகுளில் சமூக வலைதளங்கள் தலைவர்னு போட்டால் யாரை காமிக்குது அப்படின்னா ரஜினிகாந்தை தான் காமிக்குது. நீ சாதாரண ஆள் இல்லை, உணர்ச்சிகளை மக்கள் மத்தியில் அவர் செய்த சாதனைகளோ, எந்த அரசியல் தலைவனோ தனி மனிதனா செய்த சாதனைகளை அதிகப்படியான சாதனைகள் செய்திருக்கிறார். இவர் தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? ஆதவர்ஜனா சின்ன பையன், என்ன தெரியும்? கள போராளி ரஜினிகாந்த். கலைஞருடைய உற்ற நண்பனா கடைசி வரைக்கும் இருந்தார். அவரு அரசியலுக்கு வர்றப்ப, அவர் நின்றப்ப கொரோனா மக்கள் மத்தியில கொரோனா பாதிக்கப்பட்டுச்சு. கொரோனால பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை தேடி மக்கள் நிறைய பேர் வந்துருவாங்க, கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அந்த நேரத்துல எந்த மக்களும் இறந்துடக்கூடாது, யாருக்கு தொற்று நோய் பரவக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இயக்கத்தை, கட்சியை ஆரம்பிக்க வேண்டாம், மக்களுக்காண்டி வேண்டான்னு சொல்லி இயக்கத்தை உருவாக்கி மக்கள் சேவையை மகத்தான சேவை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான் விஜய். உன்னை மாதிரி கரூர்ல 41 பேரை கொண்டுட்டு பின்னாடி புரட்டை அடிச்சுட்டு வந்துட்டு ஆதவர்ஜனா விஜய் மாதிரி கிடையாது. என் தலைவர் வரலாறு தெரியுமா? நதிநீர் இணைப்புக்காண்டி எல்லா நதியும் இணைங்க 1 கோடி ரூபா தரேன். இன்னைக்கு இல்ல ஜி, அன்னைக்கே நதிநீர் இணைப்புக்காண்டி 1 கோடி ரூபா தரேன். காவேரி நதிநீர் உண்ணாவிரதம், இலங்கை தமிழர் போராட்டம், கர்நாடகா தமிழ்நாட்டில் பிரச்சனை இருப்ப எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று நடத்தினவர், தனி மனிதனா போராடினவர், எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு, சைலண்டா பண்ணியிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க ஒண்ணுமே சொல்றேன், சந்திரபாபு நாயுடையும் தெலுங்கானா முதல்வருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஜினி சாரை கூப்பிட்டு தான் எல்லாரும் பேசுறாங்க. அவருக்குரிய மரியாதை அரசியலுக்கெல்லாம் அப்பாறு போயிட்டார் சார். ஒரு மனிதனுக்கு தேவை சார், ஆன்மீகத்துல போயிட்டாரு, அரசியலுக்கும் பதவி இதுக்கும் மோகத்துக்கு அப்பாறு போயிட்டாரு. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு முதல்வருக்கும் பிரச்சனையா அவங்க கூட பேசுறாங்க. எல்லா பெரிய பெரிய குடும்ப விஷயங்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கான ஃபேமிலி விஷயமா தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் ஆதவர்ஜனாக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் படம் வைக்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் ரஜினி வச்சு படம் எடுத்தார், கொடி பறக்குது, அது தெரியுமா? அப்போ விஜய் சின்ன பையன். இது விஜய் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்ற மாதிரி நீங்க ஆதவர்ஜனா மணி ஆட்டுவாரு, விஜய் என்ற யானை என்ற அனுப்பிச்சுடுவீங்களா? யானை விஜய் கிடையாது ஜி, சூப்பர் ஸ்டார். இன்ன வரைக்கும் 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ரஜினி சார் போற ரூம்ல சிங்கப்பூர் போனாலும் மலேசியா போனாலும் சிங்கப்பூர் பிரதமர் ரஜினி சார் ரூம்ல பாட்டு போறாங்க, மலேசியா பிரதமர் பாட்டு போறாரு. நான் திராவிட இயக்கத்தை சித்தாந்தம் கொண்டவர் தான், ஆனா எனக்கு பிரதமர் இந்த நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர், ரஜினி சாரை வீட்டுக்கு போயஸ் கார்டன்ல பாத்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ பயந்துட்டாரு. யாருக்கு பயம்? உனக்கு தான்டா பயம். நீ எல்லாத்துக்கும் கொச்சையான வார்த்தையை நம்ம வாயில வந்துடக்கூடாதுன்ற கண்ணியத்தோட பேசுறேன். ஒரு நல்ல மனிதனை மக்கள் மத்தியில ஆன்மீகத்தையும் கரெக்டான சிந்தனைகளையும் இளைஞர் மத்தியில நல்வழிப்படுத்துகிற ஒரு தலைவனை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அவ சின்ன பேச தன்னை ஏதாவது சார் ஒரு மனுஷன் பெரிய ஆளை வந்தா தான் தன்னை பெரிய ஆளை வச்சுக்கன்னு சொல்லலாம். அதுக்காண்டி போய் யாரை வையணும்னு முறை இருக்குல்ல. ஒரு தமிழ்நாட்டுடைய பெரிய லெஜெண்டரியா பெரிய விருது, பத்மபூஷன் விருது, பெரிய பெரிய விருதுகள் வாங்கியிருக்கின்ற தலைவர் சார். பிரதமர் மோடி கையில வாங்கி எல்லா கையிலும் வாங்கி சார். ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு நடந்த விஷயம் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா அவங்க கார்ல போறாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னப்ப, எதுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னப்ப காரை விட்டு இறங்கி நின்று கூட்டம் கூட்டினவரு, தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் கொண்டு வந்தவரு, ஜெயலலிதாவை ஆண்டவன் தமிழ்நாட்டுல மறுபடியும் ஆட்சிக்கு வந்து ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன பெரிய தலைவன் சார். யார் யார் கூட டிராவல் பண்ணிருக்காரு? கலைஞர், மூப்பனார், ஐயா தலைவர், எல்லா பெரும் பெரும் தலைவர் கூட டிராவல் பண்ண ஒரு தலைவனை போய் என்ன சார் இது? சிவாஜி கூட நடிகர் சிவாஜி கூட எவ்வளவோ தலைவன் கூட டிராவல் பண்ணி எவ்வளவு பெரிய ஆட்களோட ஆளுமைகள் கூட எல்லாம் இருந்தவர் சார். சின்ன பையன் சார், அவன் பேரை பேசிக்கிட்டு இருக்கீங்க. கருத்தை வைக்கிறாங்க. மதுரையில பார்த்தோம்னா கூட ஒரு பரபரப்பான போஸ்டர் கூட ஓட்டிருக்காங்க. காக்காவும் கள்ள டிக்கெட்டுக்காரங்கன்னா நம்மள திட்ட அளவுக்குலாம் நம்ம இருக்கணுமா தலைவா? வெக்கம், வேதனை, ரஜினி ரசிகர்கள் ஒட்டிக்கிறாங்க சார். அதாவது சார், அவங்க காக்காதான் ரைட்டு. அவரு கருப்பு நிறத்தை பத்தி தனி மனித விமர்சனம் நாங்கள் பண்ணல சார். ஒரு தலைவன் சார், அவன் ஒரு தலைவனை பேசுறது தப்பான விஷயம் தானே. அதாவது ஒரு தனி மனித தாக்கெல்லாம் கருத்தியலா தாக்கணும். உங்களுக்கு இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பு வாதம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எங்க மேல வைக்கலாம். நீங்க ரஜினி அவர்களை பேசுறது அந்த அளவுக்கு தகுதி படைச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு உணர்ந்துக்கணும். உங்க மாமனாட்டவே கேட்கணும், ரஜினி சார்னா யாரு, என்ன பண்ணாங்க ஏது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும்.
அவர் சொல்லுவார் உங்களுக்கு, நீங்க போய் உங்க மாமனார்கிட்ட போய் லாட்டி சீட்டு வித்தாருல, பல கோடி எங்க மக்கள் ரத்தத்தை உரிச்சு சம்பாரிச்சு வெளிநாட்டுல எல்லாத்தையும் முதலீடு பண்ணிருக்காருல உங்க மாமனாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க ரஜினி சார் யாரு, இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, இந்த மக்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, எவ்வளவு போராட்டத்துல கலந்திருக்காரு, தமிழகத்தின் புகழ உலகத்தின் அறிய செய்தவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். வேற என்ன சார்? இல்ல இருந்தாலும் ஆதரவுனா இந்த பேச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒருவேளை ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகனுடைய ஆதரவு திமுக பக்கம் இருக்கிறதுனால ஏதாவது இந்த மாதிரி பேசுறாங்க சார்? தலைமை வந்து சார் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ இளையராஜா சார் வந்து இருக்காங்க. இளையராஜா சார் வந்து எம்பி. அவர் வந்து மோடிக்கு ஆதரவாக ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாங்க. மதுரையில் பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அது புத்தகம் எழுதினாங்க. அவருடைய சித்தாந்த ரீதியாக கடவுள் சித்தாந்தம் அப்படின்ற பிஜேபி அலையன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நியமன எம்பி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இளையராஜா போய் அங்கே போய் ஃபாரின்ல போய் சிம்போனி இசை கலைஞர் வந்து நிகழ்ச்சி பண்ணதுக்கு தமிழ்நாட்டில் இளையராஜாக்கு இதை விட முதலமைச்சர் நின்று, கமலஹாசன் நின்று, தலைவர் ரஜினிகாந்த் நின்று, எல்லாருமே நின்று இந்த அளவுக்கு இளையராஜாவை வந்து உலகம் அறிய செய்த இளையராஜாவுக்கு இவ்வளவு தமிழகத்துல மரியாதை கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க சார். அது பெரிய விஷயம் இல்லையா சார்? சார் பராசக்தி படம்ன்ற ஒரு விஷயத்த உருவாக்கி கொண்டு வந்தார் கலைஞர் சார். சாதாரண சார் தமிழ் மொழியில ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஆதரவடிச்சாங்களாம் தெரியாது. தமிழ் மொழியில படம் வந்துச்சுன்னா இந்த படத்துக்கான வரி விதிப்பு கம்மி, டாக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னது கலைஞராச்சு. தமிழகத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட வாரிய ஆரம்பிச்சது கலைஞராச்சு. இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் திராவிட இயக்கங்களோ திராவிடத்தை சித்தாங்களோ ஆட்சிக்கு இல்லை அப்படின்னா, இப்ப இருக்க நீங்க விஜய் டிவில நீயா நானான ஒரு நிகழ்ச்சி பார்ப்பீங்க, அது போல எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து ஹிந்தி நாள்மைய நிகழ்ச்சியா தான் இருக்கும். எந்த நிகழ்ச்சியுமே வந்து தமிழ் மொழியில இருக்காது. இது தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டதும் சினிமா துறை காப்பாற்றப்பட்டதும் எல்லாமே ஒண்ணுதான். ராஜஸ்தான் மொழி சார், ராஜஸ்தான் மொழி, ராஜஸ்தான்ல 1600 வருடங்கள் பழமையான ஒரு மொழி. இன்னைக்கு அந்த ராஜஸ்தானி மொழி பேசுறதுக்கே ஆள் இல்லை. அந்த மொழி பேசாம அங்க ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் மகாராஷ்டிரால உணர்றாங்க, ஐயோ நம்ம தாய்மொழி முக்கியமே. கர்நாடகாவில் இப்பதான் உணர்றாங்க நம்ம தாய்மொழி முக்கியமே அப்படின்னு. இந்த தாய்மொழியை காப்பாற்ற இயக்கம் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கங்கள் துணை நின்றவர்களுக்கு என்றைக்கும் கைவிடாது அவங்களோட உடன் நின்ற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் சார். ஓகே, இருந்தாலும் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மதுரை ரசிகர் தீவிர மன்றத்துக்காரனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அரசியல குதிங்க தலைவரே, சின்ன பையங்களாம் நம்மள பேசுறாங்கன்றதுனால ஏதாவது அரசியல் கட்சி தொடங்குறது அதுக்கெல்லாம் ஐடியா இல்லை சார். காலங்கள் கடந்து விட்டுனதுக்கான அவருடைய வயதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இன்றைய இளமையாக தான் இருக்காரு, இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாராக தான் நடிக்கிறார் சார். அதை பற்றி எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவர் அந்த காலகட்டங்களில் கொரோனா டயத்தில் எனக்கு பின்னாடி வந்தால் மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், தான் தொண்டை பாதிக்கப்படக்கூடாது, ஒரு கட்சி ஆரம்பிக்க சாதாரண விஷயம் கிடையாது சார். குடும்பத்தை விட்டு தியாகத்துக்கு வரணும், பெரிய உயிர் தியாகங்கள் பண்ணணும், உடல் உழைப்பை கொடுக்கணும். அப்படிப்பட்ட உடல் உழைப்பும் உயிர் தியாகங்களும் பண்ண இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேறங்க அண்ணா காலத்துலேருந்து பெரியார் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இன்னைக்கு எவ்வளவோ காலங்களில் ஏகப்பட்ட உயிர் தியாகங்களை இங்கே கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட தீக்குளிச்சு இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கங்கள் நம்பி வர தொண்டர்கள் யாரும் செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கான குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. தன்னால எந்த ஒரு எறும்புக்கு இது பண்ணாது சார். அப்படியால் சார் ரஜினிகாந்த் அவரை போய் பேசுறதுக்கெல்லாம் நான் கூச வேணாமா சார்? ஒரு தலைவனை விமர்சனம் பண்றதுக்கு அறியதை வேணா நாயே. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் வந்து டெல்லிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா இதுல சிபிஐ விசாரணையும் ஒரு கருத்து பேசப்பட்ட. சிபிஐ விசாரணை என்பதெல்லாம் வந்து பிஜேபியினுடைய தந்திர வலை. நம்ம ஊர்ல பழக்கம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடியாப்ப சிக்கல்னு சொல்லி மதுரையில ஒரு ஸ்லாங் இருக்கு. இடியாப்பமா சிக்கலா வச்சுக்கானப்பா அப்படின்னு வாங்கி. அது மாதிரி அது வந்து விஜய் வந்து இப்போ போய் மேலே போயிடுறாரு. டெல்லிக்கு போகும்போது கத்திரிக்கோளை கொண்டு போறாரு. எதுக்கு கத்திரிக்கோள் கொண்டு போறாருன்னு தெரியல. ஃப்ளைட் தாமதமாகுது. அந்த ஃப்ளைட்டு தனி விமானம், அதுக்கு எவ்வளவோ பலாயிரம் கோடி செலவாகுது. அங்கிட்ட ஆதரவடிச்சுன்னா அவர் சரக்கு பாட்டில் கொண்டு போறேன், மது பாட்டில், அதுக்கு ஃப்ளைட் தாமதமாகுது. அது திருசா பிரச்சனை வேற. தனி மனிதனை விமர்சனம் பண்ணக்கூடாது தான், அதுக்குள்ள நம்ம போகவும் கூடாது. இருந்தாலும் ஒரு தலைவனாக இருக்குன்னு பொது வெளியில் எப்படி இருக்கு நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த எங்கள் தலைவரை பார்த்து கண்டுக்கிறோம். அதான் முதல்ல ஒரு விஷயம். இந்த நேரத்தில் இன்னொரு கருத்து பேசு, பாஜகவோட விஜய் கூட்டணி வைப்பாருன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. தாவேக்கா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வந்து தாவேக்கா வந்து அவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தான் பெரியார் படத்தையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் காமிச்சாங்க. இப்போ கூட மதுரையில் வந்து மதுரை தாண்டி திருச்சியில் மதுரை கிட்ட வந்து ஒரு திருப்பரங்குன்றம் வந்துட்டு மதுரையில் தாண்டி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்போ பெரியார் படம், அண்ணா திராவிட முன்னேற்றத்துல பெரியார் படம் இருந்துச்சு. அந்த பெரியார் படத்தை எடுக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட கொள்கை எதிரியை தான் பெரியார் அஞ்சலை அம்மால எல்லாத்தையுமே அவருடைய கொள்கை தலைவரா வேலுநாச்சியார்ல இருந்து திராவிட இயக்க சித்தாங்களை அண்ணா முதற்கொண்டு உருவாக்கி அண்ணா முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. அப்படி கொள்கை தலைவர் வைக்கப்பட்ட பிஜேபியின் பி டீம் தான் விஜய். இந்த பிஜேபியின் பி டீம் என்ன செய்யும்னா, இந்த தற்கூரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாய பிம்பத்தை ஓட்டை பிரிக்கலாம். இந்த தெலுங்கானால பேசுற மாதிரி பவன் கல்யாண் வந்து ஆந்திரால பேசுற மாதிரி பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் சீட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு 55 45 சீட்டு கொடுத்துட்றேன், எலெக்ஷன் டயத்தில் விட்டு ஜனநாயகனை வந்து உங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லா வார்த்தையும் காமிச்சு விஜயை கொண்டு வந்து அந்த இடத்துல மக்கள் மத்தியில் நிப்பாட்டினாலும்
திராவிடம் என்ற ஒற்றை இல்ல சித்தாந்தத்தில் பவன் கல்யாண் ஆந்திரா ஃபார்முலா தமிழ்நாட்டுல எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாய்ப்பு இங்க கிடையாது. பெரியார் இல்ல, தமிழ்நாட்டுல பெரியார் இருக்கிறது, கலைஞர் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், இப்படி சார், பார்க்கலாம். அந்த சார் ஆந்திரா வந்து எப்பயுமே வந்து ஆன்மீகம் சார்ந்து இருந்தாலுமே வந்து அங்க வந்து எப்பயுமே வந்து என்டி ராவ் அந்த மாதிரி ஒரு 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 மாதிரியா போயிரும் சார். இங்க மாதிரி சித்தாந்தங்கள் சார், பெரியாருடைய ஐடியாலஜி தமிழ்நாட்டுல பயங்கரமா வேரூண்டி இருக்கு சார். இங்க வந்து மகாத்மா காந்தியை 3 புல்லட்ல சுட்டு கொண்டாங்கல்ல, அதே மாதிரி 3 புல்லட்டை நாங்க வச்சிருக்கோம். ஒண்ணு சமூக நீதி, இன்னொன்னு கல்வி, இன்னொன்னு எல்லாத்துக்கும் எல்லாம். புரியுதுங்களா? இங்க 3 புல்லட் நாங்க ரெடியா வச்சிருக்கோம். இங்க நீங்க எங்கிட்ட வந்து எந்த டச்சும் பண்ண முடியாது. இங்க எல்லாத்துக்கும் எல்லாமே சமூக நீதியா எல்லாமே கொடுத்துருவோம். 3வது கல்வி கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் சமமா மதிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் ஒற்றுமையான விஷயம் நடக்குது. இதற்கான திராவிடத்தின் இந்த சித்தாந்தத்துக்கான சார் எங்க தலைவர் எடப்பாடி பேரே சொல்லல சார். எடப்பாடி பழனிசாமி தானே எதிர்க்கட்சி தலைவர். அவர் தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒருங்கிணைப்பாளர். அவர் பேரை என் தலைவர் சொல்லல சார். விஜயலாம் எங்களுக்கு ஒரு ஆளா? எங்க தலைவர் என்டிஏ போயிட்டாரு. திராவிடல் மாடல் 2.0 என்டிஏ கூட்டணி தான் போட்டின்னு இருக்காரு. இங்க நடக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். இது வேற சார், களம் வேற, கதை வேற, தலைவனுடைய ஸ்டைல் வேற சார். சார் நீங்க பேர் அந்நியா ஸ்டைல நாங்க பார்த்ததில்ல. கலைஞர் ஸ்டைல நாங்க வந்து அவருடைய ஆட்சி காலத்தை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அம்மா அவர் ஸ்டைல ஆட்சி பண்ணாங்க. தலைவர் ஸ்டைலுக்கு அடுத்து தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைல கலைஞரை விட ஐடியாலஜி அவர் ஸ்டைலா பண்றாங்களா? தலைவர் எவ்வளவு ஸ்டைலா பண்றாரு? அவருக்கு தனி ஸ்டைல் சார், தனி ஃபார்முலா அறிவிச்சார்ல. இப்ப எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குல்ல. மே மாசம் 2 மாசம் முடிச்சிருவாங்க. 2 மாசத்துல என்ன போகுது? 2 எலெக்ஷனை காமிச்சு ஏதாவது கேஸை போட்டு இந்த 1000 ரூபாயை முடிச்சு விட்டுருவோன்னு அடிச்சு சொன்னாங்கல்ல. அடிச்சாரு பாருங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், யாருக்கு அடிச்சதோ அடிக்கல மணி அரசாங்கத்துக்கு அடிச்சுட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்லயும் விடிஞ்ச காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் பூரா ஹாப்பி. எல்லா மக்கள் தொகுப்பூதியத்தை கொடுத்து பெண்களுக்காக ஒரு உன்னத தலைவன் சார். அது பெண்களுக்கு வந்து குலதெய்வம் சார். பெண்கள் அப்படி ஒரு பெண்களை குலதெய்வமாகிற பெண்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்துடக்கூடாதுன்றக்காண்டி மாதந்தோறும் 1000 ரூபாயை கொடுத்து இப்ப அடுத்த எலெக்ஷன் 2000 ரூபாய் சார். இப்ப தலைவர் சொல்ற திட்டத்தை தான் பேரங்க அண்ணா சொன்னதான் தலைவர் சொன்னாரு. நான் கொண்டு வர திட்டத்தை மாதந்தோறும் 1000 ரூபாய் சொன்னாரு. மகளிர் உரிமை தொகையை, ஏழை மக்களுக்கு கொடுக்குற மகளிர் உரிமை தொகையை, புதுமை பெண் திட்டத்தை, ஏழை மாணவர்கள் படிக்க நான் முதல்வன் திட்டத்தை, புதுமை பெண் திட்டம், அனைத்து பெண்களுக்கு இலவச ஆட்டோ காலை உணவு திட்டத்தை யாராலையும் நிப்பாட்ட நீ யோசிக்கிறல்ல. யோசித்தா உனக்கு ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் இருக்க வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்றேன்னு சொன்னார்ல சார். இதுக்கு மேல என்ன சார்? ஓகே சார், நன்றி. நன்றி.